வீர வணக்கம் வீர வணக்கம். வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும். புதிய கேடயம் வளரட்டும் புதிய கேடயம் வளரட்டும். வெல்லட்டும் 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 வெல்லட்டும். புதிய கேடயம் தொலைக்காட்சி புதிய கேடயம் தொலைக்காட்சி வெல்லட்டும் சிறக்கட்டும். தமிழகத்திலே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களுடைய ஒரே கேடயமாக இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பினுடைய பிரதிபலிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் புதிய கேடயம் என்ற ஒரு மீடியா துவக்கம் என்று துவக்கப்பட உள்ளது. இந்த நாளிலே அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய கருப்பை அவர்களுக்கு நன்றி கூறி பாராட்டி இந்த புதிய கேடயம் என்ற அந்த மீடியா பட்டியல் பழங்குடி மக்களுடைய குரல்களை ஒழிக்கக்கூடிய வாயாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். இங்கே கல்வி என்பது அடிப்படை உரிமை. அந்த கல்வியை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறு. ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கின்றோம், அனைத்து கல்வி நிறுவனங்களுமே வணிக நிறுவனங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அது துவக்கப்பள்ளியிலிருந்து உயர்நிலை கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் பல்கலைக்கழகம் வரைக்கும் அது கமர்ஷியலாக வணிக நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக நாம் பார்க்கின்றோம். அதை இங்கே நம்முடைய அரசுகள் கண்டும் காணாமல் இருக்கிறது தான் மிக வருத்தமாக இருக்கிறது. இதில் உயர்கல்வியிலே அரசு கல்லூரிகள் இருக்கின்றன, அரசு நிதி பெறும் கல்லூரிகள் இருக்கின்றன, அதே போல் சுயநிதி பிரிவு கல்லூரிகள் இருக்கின்றன. எப்படி சுயநிதி பிரிவு கல்லூரிகளிலே ஒரு மாணவனுடைய பணத்தை சுரண்டுகிறார்களோ அதே போல் அரசு கல்லூரியிலும் அரசு நிதி பெறும் கல்லூரிகளிலும் பணத்தை சுரண்டுகிறார்கள். இதை அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. மாணவர்களுக்கு சரியாக அந்த வகுப்பாதி பிரதிநிதித்துவ ரிசர்வேஷன் கிடையாது. அந்த கல்லூரிக்கு தான் இந்த ஆட்சியாளர்கள்லாம் சிறப்பு இருந்தெல்லாம் போகிறாங்க. பல தடவை சுட்டி காட்டுமே அவர்கள் இதை கவனத்தில் கொள்வதில்லை. அதே போல் அங்கே மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்வி உதவித்தொகை வேறு துறைகளுக்கு டைவர்ட் பண்ணுறாங்க. அது ஒரு மிகவும் கசப்பான ஒரு நிலை இங்கே பார்க்கின்றோம். அதே போல் இங்கே கிட்டத்தட்ட வாழ்க்கையிலே பாதி நாள் உயர்கல்வியிலே பிஏ எம்ஏ எம்ஃபில் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சுட்டு பணிக்கு போனால் அங்கே பணி இல்லை. ஒரு கொத்தனார் கூட மாதம் கிட்டத்தட்ட 50,000 சம்பாதிப்பார். ஆனால் ஒரு வாழ்க்கையில் பாதி நாள் முடித்த கல்வி பணியில் முடித்த ஒருவருக்கு நிரந்தர பணி இல்லை. அவருக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் 25,000. அவர் ஒரு நிலையிலேருந்து அவர் குடியிருப்பிலிருந்து எந்த இடத்துல இப்போ கல்லூரிக்கு போகிறாரு அங்கே போகிற செலவே கிட்டத்தட்ட 25,000 ஆகிடும். இப்படிப்பட்ட சூழலில் இன்னை வரைக்கும் டிஆர்பி என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. இந்த டிஆர்பி மூலம் கல்லூரி ஆசிரியர்களும் சரி பள்ளி ஆசிரியர்களும் நியமிக்கப்படவே இல்லை. இப்போ அந்த பணத்தை என்ன பண்ணுறீங்க? எப்படி இந்த கல்வி நிலை மாறும் அப்படிங்கிறத நாம் இங்கே உணர்ந்து பார்க்க வேண்டும். அதே போல் இங்கே வேலை பெற்ற ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வுக்கு தகுந்த ஊதியமும் இல்லை. பலதுறை அந்த பேராசிரியர்கள் பல முனையில் போராடியும் கூட அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அந்த பதவி உயர்வுக்கான அந்த ஊதியம் இன்னும் வழங்கப்படவில்லை. கேட்காதவர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை. இவர்கள் ஊதியம் செய்தவர்களுடைய உரிமை, இந்த உரிமைக்காக தான் அவங்க கேட்குறாங்க. கடமையை செய்துவிட்டு உரிமையை கேட்குறார்கள். அந்த உரிமைக்கென்ற அந்த ஊதியம் என்பது இங்கே மறுக்கப்படுகிறது பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஒன்று மாணவர்களுடைய அதே சமயத்தில் தனியார் கல்லூரி சரி, அதே அரசு உதவி பெறும் கல்லூரி சரி, அதே சமயத்தில் அரசு கல்லூரியும் சரி மாணவர்கள் சேர்க்கை முறையாக இல்லை. இரண்டாவது, சேர்த்த மாணவர்கள் அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை சரியாக வழங்கப்படவில்லை. படித்த மாணவர்களுக்கு வேலை இல்லை. இதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய நிலைமை. அதே சமயத்தில் தனியார் கல்லூரிகளிலும் சரி, இதை வரைக்கும் அரசு கல்லூரியும் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணல. தனியார் கல்லூரிகளுக்கும் இதை வரைக்கும் நம்ம அந்த இடஒதுக்கீடு என்பது மாணவர்களுடைய
சேர்க்கையில் இல்லை என்பதுதான் கசப்பான உண்மையாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் வெளிக்கொணர்ந்து கொண்டுவதற்காக தான் இந்த புதிய கேடயம் என்ற மீடியா வந்திருக்கிறது. இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி இந்த அரசுக்கு எடுத்து கூறி இதற்கான ஒரு விடு காண வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இந்த மீடியாவுடைய நல்ல எண்ணம் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.